ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கோ இல்ல இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 327 பார்க்க போறோம். எடுத்தது சன்னிஸ் இன் அ பிஞ்ச் ரோர் சீக்ரெட் சூப்பர் ஸ்பீட் மெக்கான்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. எடுத்ததும் நம்ம ஆளுகளுக்கும் அவங்களுக்குமான ஒரு இன்டென்ஸ் சிச்சுவேஷனை காட்டுவாங்க. ஸ்டான்சன் நாங்க சாதாரண ஃபிஷர்மேன் தான், நாங்க ஒன்னும் தப்பு பண்ணலாம் வரலேன்பான். பிராங்கன் சாஞ்சி இதை ஏத்துக்கவே மாட்டாங்க. ராபின் ஜஸ்ட் அவளோட லுக் அவங்க மேல இருந்து எடுக்காமே இருப்பா. ராஃப் ரேஸ்ல ஒரு மாதிரி அப்பாவி மாதிரி தான் இருப்பானுங்க. பிராங்கன் சாஞ்சி அடிச்சு கேட்டாதான் சொல்லுவானுங்க போலன்ட்டு முன்னால போறப்ப ஸ்டான்சன் ஒரு செகண்ட் இருங்கன்ட்டு கொஞ்சம் பேசி எப்படியா சமாளிக்கலான்னு பாப்பான். பட் அதெல்லாம் வேலைக்கு ஆகிற போல இருக்காது. பட் கைல் சட்டான் அண்ட் பேசில் சண்டையில இறங்கி இருப்பானுங்க. அவங்களுக்கு அடிமையா இருக்க எதிர்த்து சண்டை போட்டு சாகலான்னு பானுங்க. ட்ரோஃபானா அவங்க நம்ம கிட்ட நல்லவங்களா தானே நடந்துக்கிட்டாங்கன்பா. ரேஸும் அதே தான், எதுக்கு இப்படி இதயம் இல்லாம நடந்துக்கிறீங்கன்பா. கைல் வாயம் முடிக்கங்க. இந்த ஷிப்பை ஆக்கிரமிக்கிற விஷயத்துல உதவுறனா வாங்க, இல்லைன்னா நாங்களே பாத்துக்கிறோம்ட்டு சண்டையில இறங்கி இருப்பான். ட்ரோஃப் அட்லீஸ்ட் லேடிஸ் ஆனாவது தாக்காம இருங்கன்பா. ரேஸும் அதே தான்பா. ஸ்டான்சன் அவனோட ஸ்டான்ஸையே மாத்திருப்பான். சாஞ்சி தான் உங்களோட பதிலான்பா. பிராங்கி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கீங்கன்பா. கைல் ரொம்ப வேகமா தாக்க போறப்ப ஸ்டான்சன் கைலோட தலையை பிடிச்சி அப்படி கிரவுண்டோட வச்சு அடிச்சிருப்பான். நான் தான் நிறுத்துங்கன்னு சொல்றேன் லடான்னு கத்துவான். சாஞ்சியன் பிராங்கி இதை பார்த்து ஷாக் ஆயிருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா ஸ்டான்சன் சிரிச்சுக்கிட்டே, இங்க பாருங்க, நாங்க ஒன்னும் உங்களுக்கு தீங்கெல்லாம் விளைவிக்க வரல. என் ஆளுகள்ல சில பேர் பைத்தியங்க, அவ்வளவுதான். நாங்க எந்த ஒரு கெடுதலும் செய்ய மாட்டாங்கன்ட்டு சிரிப்பான். பிராங்கி ஏதை மறைக்கிறக்கு இப்படி சிரிக்கிறேன்பான். சாஞ்சி நான் ரொம்பவும் பொறுமை இழந்துட்டு வரேன்பான். ஜோரோ ரொம்ப குளிருதுன்னு ஸ்வெட்டர் போட்டு வந்துட்டு, ஏன்டா இன்னும் இவனுங்களை டீல் பண்ணலையான்பான். நாம இவனுக்கு விஷயத்துல ரொம்ப சந்தேகமா இருக்குன்னு சொன்னான்ல, வாஸ்தவமா போச்சா? ஃபிஷர்மேன் மாதிரி இருந்தானுங்க, தக்ஸ் மாதிரி இருந்தாங்கன்பா. ஏன்டா உங்களோட இந்த ட்ரிக்ஸுக்குலாம் நாங்க மாட்டுவோம்னு நினைச்சிங்களான்ட்டு இவனுக்கு 2 பேர்த்த மட்டும் கணக்குல எடுத்துக்காதீங்கன்பா. பார்த்தா லூஃபி அண்ட் உசாப் தான் குரூலே மாட்டின 2 பேரா இருப்பாங்க. ரோஃபன் ரேஸ் வந்துட்டு அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டோம் கமாண்டர் ஸ்டான்சன் பானுங்க. நாம இப்ப என்ன உண்மையை பேசலாமான்பா. ஸ்டான்சன் அப்ப சரின்ட்டு வாங்களா தப்பிச்சு ஓடிலான்ட்டு வேகமா ஓடி இருப்பான். கூட இருக்கவனுங்களா அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிருப்பானுங்க. ஒன்ஸ் எல்லாரும் தாவி குதிச்சு எஸ்கேப் ஆனதும் பிராங்கி அடைய திரும்ப வந்து பேசுறீங்களா இல்ல ஜலசமாதி ஆக்கிட்டான்பா. நாமே அவனுக்கு போய் தொலைறானுங்க விடு, முதல் சாப்பரை வேற காணோம், அவன் எங்கேன்னு பாருங்கன்பா. சாஞ்சி சாப்பரை காணுமா, அவனுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்குமோன்பா. ராபின் கடத்திருப்பாங்களோன்பா. நாமி எனக்கும் அப்படிதான் படுதுன்பா. பிராங்கி அந்த நாயகர் இருக்கானுங்களேன்ட்டு கடுப்பாவான். நாமி சீக்கிரமா அவங்க ஷிப்லயே போய் கேட்டுக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்க காத்தழுத்தமும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு வருதுன்பா. ஜோரோ அதெல்லாம் இருக்கட்டும், இவனுக்கு 2 பேர்த்து விஷயத்துல என்ன செய்யன்பா. நாமி இந்த மாக்கானுங்க தானன்ட்டு மண்டையிலே பொக்கு புக்குன்னு வச்சிருப்பா. 2 பேரும் குளிருதுன்ட்டு எந்திரிச்சு நடுங்குவானுங்க. உசாப் குளிர்ல உடம்பு நடுங்குது ஓகே தான், ஆனா என் தலை ஏன் எனக்கு ரொம்ப வலிக்குதுன்பா. இதுக்கப்புறம் ஸ்டான்சன் நடந்த விஷயத்த ஸ்லாச்சோ கிட்ட சொல்லவும், எதுக்குமே நீங்க லாய்க்கு இல்ல அப்படித்தானே, அவங்களை அண்டர்ஸ்டிமேட் பண்ண வேணாம்னு சொன்னதானன்பா. ஸ்டான்சன் புரிஞ்சதுன்ட்டு தும்பிட்டு இருப்பான். ஸ்லாச்சோ சரி, இந்த விஷயத்துல நீங்க மூக்க நுழைக்காம இருங்க, நாங்களே பாத்துக்கிறோம்பா. எதுக்குமே வேலைக்கு ஆகாதவனுன்னு திட்டுவான். ஸ்டான்சன் எதுவுமே பேசாம லைட்டா சிரிச்சுட்டு விடுற போலதான் இருக்கும். இது அவனுங்களோட ஆளுகளுக்கு தான் ஒரு மாதிரி சங்கட்டமா ஃபீல் ஆகும். ஸ்லாச்சோ அவனோட ஆட்கள் கிட்ட நம்ம சீகல் ட்ராப்பை பயன்படுத்த போறோம்பா. உசாப்க்கு அந்த பக்கம் நல்ல ஜலதோஷம் பிடிச்சிருக்கும். அந்த நாயை இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டானுங்களேன்பா. லூஃபி சாப்பர்ன்ட்டு பாக்குறப்ப ஸ்டான்சன் மேல வந்திருப்பான். அவனை பார்த்ததுமே டே சாப்பர் எங்கடான்னு கத்துவான். ஸ்டான்சன் எங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றின்ட்டு இதோட நம்ம பாத பிரியுதுன்ட்டு கயிறை வெட்ட போவான். லூஃபி ஏன்டா அப்படி பண்றேன்னு கத்துவான். சாஞ்சி அந்த கைத்தை மட்டும் அறுத்துட்டா நம்ம ஷிப்ஸ்க்கான கனெக்ஷன் இல்லாம போயிருப்பான். லூஃபி அடே இருடான்ட்டு கம் பிஸ்டல் பண்ணிருப்பான். பார்த்தா வின் ரொம்ப மோசமா இருக்கு இல்லையா, அதனால அந்த அட்டாக்கோட ட்ராஜெக்டரி மாறி இருக்கும். எல்லாம் சதறி இருப்பானுங்க. ஸ்டான்சன் இது என்ன டெவில் ஃப்ரூட் பவரான்ட்டு அப்படியே கைத்த கட் பண்ணலான்னு போவான். பட் ராபின் தடுத்திருப்பா. ஸ்டான்சன் இன்னொரு டெவில் ஃப்ரூட் யூசரான்பான். சால்சோ கிட்ட அவன் ஆட்கள் ட்ராப்பை செட் பண்ணியாச்சுன்பானுங்க. சால்சோ இது ஆரம்பிக்கலாமா ஷோ டைம்ன்ட்டு சொடக்கு போடுவான். உசாப் திடீர்னு எனக்கு ஏதோ மியூசிக் கேக்குதே, டே உங்களுக்கும் கேக்குதான்ட்டு அந்த பக்கம் போவான். நாம எனக்கும் நல்லா கேக்குதுன்பா. எல்லாருமே நோட் பண்ணிருப்பாங்க. ஜோரோ இங்க ஏதோ வர போல இருக்குன்பா. உசாப் பைனாகுலர் யூஸ் பண்ணி பார்க்கும் போது மெரைன் ஷிப் வரும். அடே மெரைன்ஸ் வராங்கடான்பா. இதை கேட்டா எல்லாருமே ரொம்ப கடுப்பா இருப்பாங்க. உசாப் இது ரொம்ப மோசம்பா. லூஃபி நம்மள இங்க வெளியே கூட்டிட்டு போனாமீன்பா. நாமையும் சரின்ட்டு அதுக்கான வேலையை பார்க்க ஓடுவா. சால்சோ கிட்ட அவனோட ஆட்கள் சார் அவனுக்கு ஷிப்பை மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்கன்பா. சால்சோ நம்ம வேலை ஆரம்பிங்கன்பா. பார்த்தா ஏகப்பட்ட இடத்துல பாம் மாதிரியான பேரல் செட் பண்ணி வச்சிருப்பானுங்க. அதை ஒவ்வொன்னா வெடிக்க வைப்பானுங்க. உசாப் பார்க்க போனா நம்மள அவனுக்கு தாக்க ஆரம்பிச்சிட்டானுங்க போல இருக்கு, வேகமா போன்பா. நாமே அதுக்கான வேலையை தானே பார்த்துட்டு இருக்கேன்ட்டு சாந்தியை ஸ்டீர் பண்ண சொல்லுவா. சால்சோ நான் இன்னும் இதை முடிக்கலன்ட்டு லைட்ஸ் ஆப்ன்பா. பார்த்தா ஆப்போசிட்ல இன்னொரு 3 மரைன் ஷிப் வந்த போல இருக்கும். இதை ஜோரோன் லூஃபி பார்த்துட்டு சொல்லவும் நாமி ரெட்டரா லெஃப்ட்டுக்கு திருப்புன்பா. சால்சோ டான்ஸ்ங்கவா. கூட இருக்கவன் 67
ஸ்டான்சனை கான்டாக்ட் பண்ணுவான். பார்த்தா இவங்களை சுத்தி ஏகப்பட்ட மெரைன் ஷிப்ஸ் வந்த போல இருக்கும். ஜோரோ சொதப்பியாச்சுன்பான். லூஃபி என்ன இத்தனை மெரைன் ஷிப்பான்பான். நாம என்ன இப்படி சுத்து போட்டு நிக்கிறானுங்கன்பா. சால்சோ பிளான் பண்ணபடிதான் போகுது, இப்ப என்ன செய்ய போறீங்கன்பான். உசாப் நாமி காலில் உளுந்து ஏதாவது பண்ணேன்பான். நாம என்னால முடிஞ்சதானே பண்றேன்பா. சாஞ்சி ஒரே ஒரு கேப்பை நோட் பண்ணிருப்பான். நாம என்ன உசாப் பார்க்கவும் அந்த வழியிலேயே எஸ்கேப் ஆகலாங்கிற பிளானுக்கு வந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த விண்டோட டைரக்ஷன்னால மொத்த கோர்ஸும் மாறுற போல இருக்கும். எல்லாரும் திணறிட்டு இருப்பாங்க. பிராங்கி தான் வந்துட்டு நான் ஆல்ரெடி டாக் சிஸ்டம் பத்தி சொன்னான்லன்ட்டு அதோட சேனல் 0க்கு வந்திருப்பான். பார்த்தா அப்படியே அவங்க வாட்டர்ல படல் பண்ணிட்டு போவாங்க. அதோட அதிர்வு கட்டப்பட்ட ஷிப்லயும் இருக்கும் இல்லையா. பசில் அசையும் போது சாப்பர் அவனோட காயங்களை ஆற வைக்கிறதுக்கு அவன் ஆடாம பாத்துக்கணும்ட்டு வந்து நீயும் இருக்குமா அப்படின்பா ஜீரோ கிட்ட. லுஃபி அண்ட் உசாப் எப்படி உங்க கிட்ட இருந்து தப்பிச்சமா மெரைன்ஸ்னு கத்துவாங்க. பிராங்கி நம்ம ஷிப்பா கொக்கான்பான். சால்சோட ஆளுங்க நம்ம போட்டு கொடுத்த வழியில தான் அவனுக்கு போறானுங்கன்னு. சால்சோ சரியான முட்டாளுக, நல்லா வந்து சிக்கிட்டானுங்கன்ட்டு காம்பச்சினோ கிட்ட சொல்லிருப்பான். பார்த்தா எதுவுமே மெரைன் ஷிப்பா இருக்காது. இது ஆச்சினோட ஃபேமிலி கப்பலா இருக்கும். இதுக்கப்புறம் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் அந்த ஷிப்க்கு போயிருப்பாங்க. லூஃபி சாப்பர் அடே எங்கடா இருக்கேன்ட்டு கத்துவான். சாப்பருக்கு கேட்டிருக்கது லூஃபி ஆச்சேன்ட்டு போவான். ஜீரோ டாக்டர் இருங்கன்ட்டு ஃபாலோ பண்ணுவான். கையில இந்த பக்கம் லூஃபி இன்னொரு அடி எடுத்து வச்சா கொன்றுவன்பான். ஸ்டான்சன் முன்னால வந்து பவ் பண்ணி மன்னிப்பு கேட்பான். கையில இதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்பான். ஸ்டான்சன் நான் உங்களை இப்படி ஏமாத்தி ட்ரிக் பண்ணது கேவலம் தான், அதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்பான். லூஃபி அதெல்லாம் இப்ப எங்களுக்கு மேட்டர் கிடையாது, எங்களுக்கு தேவை சாப்பர், அவன் கிடைச்சா போதும்பான். அவங்களும் ஆமான்ங்கிறப்ப சாப்பர் லூஃபின்ட்டு இங்க வந்திருப்பான். லூஃபி சாப்பரை பார்த்ததும் போலான்பான். ஜீரோ நான் அவ்வளோ ஈஸியெல்லாம் விட மாட்டேன், நான் சண்டை போட்டு செத்தாலும் பரவாயில்ல, நான் டாக்டர் இருந்து அவரை காப்பாத்துற வரைக்கும் டாக்டரை விட போறதா இல்ல, நான் ஒன்னும் மத்தவங்கள மாதிரி கோலையெல்லாம் கிடையாதுன்பான். இந்த ஒரு விஷயம் ஸ்டான்சனை கஷ்டப்படுத்துற போலதான் இருக்கும். ரோஃபன் ரைஸ்லாம் தடுத்திருப்பாங்க. சாப்பர் வந்துட்டு லூஃபி கிட்ட சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். லூஃபியும் சரி பார்த்துட்டு வாண்டுருவான். சாப்பர் பசிலுக்கு ட்ரீட் பண்றப்ப பின்னாடி தான் லூஃபி படுத்து தூங்கிட்டு இருப்பான். ஜீரோ நீங்க பண்ற உதவிக்கு ரொம்ப நன்றின்பான். சாப்பர் நான் பைரட்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டாக்டர் ஆச்சே, என் கண்ணு முன்னால லைஃப்காக போராடுறவங்கள விட்டு போக முடியாதுன்பான். நீங்க ஆக்சுவலா யார் என்னன்னு தெரியல, பட் ஏதோ ஒரு விஷயத்துல ஜாமான போல இருக்கீங்கன்பான். ஜீரோ நாங்களும் பைரட்ஸ் தான்பான். சாப்பர் ஓ அப்படியான்பான். ஜீரோ நாங்க ஃபீனிக்ஸ் பைரட்ஸ், இவர் தான் எங்க பைரட் கேப்டன் பசில்பான். சாப்பர் ஃபீனிக்ஸ் ஆன்கவும். ஜீரோ ஆமா, எங்க கேப்டன் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி இல்ல ரொம்ப மோசமா காயப்பட்டாலும் சரி ஃபீனிக்ஸ் போல திரும்ப எதிர்த்து வருவாருன்பான். ஜீரோ அவன் பாஸ்ட்ல கேப்டன் கதறி இருப்பான். ஆப்போசிட்ல தாக்கினவன் கண்டிப்பா உயிர் பிழைக்க மாட்டாங்க போது கரெக்டா எந்திரிச்சிருப்பான் பசில். அவனே டே நீ எப்படா எந்திரிச்சிருக்கேன்னு கேக்குறப்ப பசில் சிரிச்சுட்டே ஏன்னா நான் ஃபீனிக்ஸ் இருப்பான். ஜீரோ நாங்க இவர் தான் கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆவாருன்னு நினைச்சோம், பட் நியூ வேர்ல்ட் ரொம்ப டிஃபரெண்ட் லீக்ல இருக்குன்பான். சாப்பர் நியூ வேர்ல்டு போயிட்டு வந்தீங்களான்பான். ஜீரோ ஆமா, பட் அங்க எங்களால தாக்கு பிடிக்க முடியல, எப்படியோ ஒன்னு க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் உயிரை காப்பாத்திக்கிட்டு தப்பிச்சு வந்துட்டோம், ஆனா எனக்கு இன்னைக்கும் நம்பிக்கை இருக்கு அவர் திரும்ப ஃபீனிக்ஸ் போல எந்திரிச்சு வருவாருன்பான். ஸ்டான்சன் தனியா இருப்பான். மத்தவங்கள உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப கையில இருந்துட்டு அந்த ஸ்டான்சன் பேச்ச கேட்ட வரைக்கும் போதுன்பான். ரேஸ் கமாண்டரை பேர் சொல்லியே கூப்பிடுறதுன்பான். கையில அவன் கோலத்தனத்துக்கு அப்படிதான் கூப்பிட முடியும்பான். பேசில் அதேதான், சும்மா பார்த்துட்டே இருக்க முடியாதுன்பான். சட்டான இனிமேலும் அவமானப்பட முடியாதுன்பான். ஹாஸ்டல் வச்சு காம்பச்சினா அவங்களோட ஜாலி ராச்சரை பறிச்சிருப்பானுங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு கீழே வேலை செய்ய வைக்க பார்த்திருப்பாங்க. கையில அப்பவே நான் செத்தாலும் பரவாயில்ல இப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை கேறங்களான்னு பார்த்திருப்பான். ஸ்டான்சன் விகாராவோட சாவை வீணாக்கிறாதீங்க, நீங்க வாழணும் தானே அவன் அப்படியாப்பட்ட தியாகத்தை செஞ்சான், நான் அவன் உயிர் போனதை வீணாக விட மாட்டேன் இருப்பான். பிரசன் கையில அவன் வேற பிளான் வச்சிருப்பான் போலன்பான். லாகோ என்ன சொல்ல வரேன்பான். கையில எனக்கு தெரிஞ்சு அவன் சாகாம இருக்க பாப்பான் போல. அந்த ஹண்டர்ஸ் கிட்ட பேசுறப்ப அவன் மூஞ்சியை பாத்தீங்களா, நம்ம நியூ வேர்ல்ட் போய் தோத்தம்ல அதுலதான் அவன் ரொம்ப பயந்துட்டான் போல. இப்போதைக்கு நம்மளால செய்ய முடிஞ்சதெல்லாம் எப்படியாவது கேப்டன் சரியாகி வரணும்னு வேண்டது மட்டும்தான். ஆனா அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பா ஃபீனிக்ஸ் பைரட்ஸ்ங்கிற பெருமிதத்தோட அந்த ஹை சென்டர்ஸ் கூட மோதுவேன், அதுல நான் செத்தாலும் பரவாயில்ல நீங்களா எப்படின்னு கேட்பான். சட்டானான் பேசில் நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம் பானுங்க. ரெண்டு பேரும் மத்தவங்க கிட்ட கேட்கறப்ப மத்தவங்களும் கேப்டன் பேருக்கு வர விட மாட்டோம், நாங்களும் சேர்ந்து போன்பாங்க. லாகோ ஆனா விகோர இப்படிப்பட்ட விஷயத்த ஆப்போசிட் சைட்ல இருந்து ஏத்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன்பா. கையில அப்ப சரி இது முடிவாயிருச்சு, வர்ஸ்ட் சிச்சுவேஷனை வரட்டுமே பார்க்கலாம், இவனுக்கு ஃபீனிக்ஸ் பைரட்ஸ்னா யாருன்னு காட்டுறான்பா. இதுக்கப்புறம் ஷிப்ல போற நம்ம ஆளுகளை காமிச்சா அவனுங்களை சுத்தி ஏகப்பட்ட பனிப்பாறைகள் இருக்கும். நாமே அதுக்கு மூவ் ஆகிறத நோட் பண்ணிருப்பா. ஒரு கட்டத்துல ரெண்டு மோதி இருக்குங்க. சாஞ்சி அதை பார்த்துட்டு இருக்கும் போதே நாமி டே முன்னால பாருன்பா. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பானுங்க. சாஞ்சி இந்த பனிப்பாறைகளுக்கு என்ன இப்படியா நகருதுன்பா. நாம இங்க என்ன நடக்குதுன்னே புரியல, இந்த பனிப்பாறைகள் இஷ்டத்துக்கு நகர்ற போல இருக்குன்பா. சால்சோ காம்பச்சினோ கிட்ட நம்ம போட்ட பிளான் படி போகல, நான் ஜஸ்ட் நம்ம இறைகளை நம்ம கார்னர் பண்ற இடத்துக்கே கூட்டிட்டு வரேன்பா. காம்பச்சினோ டிசப்பாயின்மெண்டா இருக்குன்பா. சால்சோ ஏன் ப்ரோன்பா. காம்பச்சினோ ஆக்சுவலா பிரதர் இன் லான்பா. அர்பல் எதுக்கு அவரை போட்டு எப்படி டார்ச்சர் பண்றேன்ட்டு போனை வாங்கிட்டு சால்சோ என்னாச்சுன்னு கேப்பா. அவனும் இந்த மாதிரி பிளான் மாறினது அண்ட் இப்ப ட்ராப் பண்ணி பிடிச்சதெல்லாம் சொல்லும் போது ஆர்பல் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்குன்பா. சால்சோ தயவு செஞ்சு இப்படிலாம் சொல்லாதேன்பா. காம்பச்சினோ பர்த்டே பார்ட்டியை இப்போ ஒதுக்கி வச்சு நம்மளே போய் அந்த இறையை முதல்ல பிடிக்கலாம், நம்ம அப்பாக்கான கிஃப்ட் கொடுக்கலான்பா. மாடினு நினைச்சதை விட பயங்கரமா இருக்கும் போலேன்பா. அப்பாக்கான பெர்ஃபெக்ட் கிஃப்ட நம்மளே சிப்ளிங்ஸா சேர்ந்து கொடுக்கலான்பா. ஆக்கரா அதுக்கு தயாரா இருக்க போல இருக்கும். ஆர்பல் உங்களுக்காக என்னெல்லாம் செய்வோம்னு பாருங்கப்பான்பா. லில் நானும் வரலாமான்பா. ஆர்பல் நான் என்னோட டார்லிங்கோட இருக்கப்ப நீ ஏன் கூட வரேன்பா. லில் எனக்கு அவனை கண்டாலே பிடிக்கலின்பா. ஆச்சுனோ 600 மில்லியனுக்கு மேல இருக்க பவுண்டியா, நான் அவங்க ஜாலி ராஜாரை சீக்கிரம் பார்க்க விரும்புறேன், சீக்கிரம் போய் கொண்டு வாங்க. காம்பச்சினோ நம்ம அன்புக்குரிய அப்பாவுக்காக ஸ்டாஹெட்ஸை வேட்டையாடி அவங்களே இவருக்கு கிஃப்ட் பண்ணலான்பா. சேஸ் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்றப்ப ஆச்சினோ என்னோட அன்பான மகன்கள் அப்புறம் மகள்களே என்ன இப்ப வேட்டையை ஆரம்பிக்கிறீங்களான்பா. அவங்களும் வேட்டையை ஆரம்பிச்சுட்டா போச்சுன்பாங்க. இதோட எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல ஃபீனிக்ஸ் பைரட்ஸ் பத்தின கதையை கேட்டிருப்பீங்கல்ல. ஸ்டான்சன் இப்ப கோலத்தனமாவும் கொஞ்சம் மலுப்புறப்பாயும் நடந்துக்கிற விஷயத்துல ஆடியன்ஸா உங்களுக்கு என்ன மாதிரியான தாட்ஸ் இருக்குன்னு
இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கடைசியா த ட்ரீம் சிங்கிங் இன் த நியூ வேர்ல்ட் த டிஸ்இல்யூஷன்ட் பைரட் பசில்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்க என்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.